ചിലരെ സമൂഹത്തിൽ ഉന്നത പേരൊക്കെ ഉണ്ട്. ஆமென். சிலருக்கு ஆமென் சமூகத்திலே பொது இடங்களிலே நல்ல பெயரெல்லாம் இருக்குது. പക്ഷേ അവർ ഒരു നീതി പ്രവൃത്തിയും ഒരു സൽപ്രവൃത്തിയും അവർ ചെയ്യാറില്ല. ஆனால் அவர்கள் ஒரு நீதி செயல்களையோ ஒரு நற்கிரியைகளையோ செய்வதில்லை. Praise the Lord. ஹalleluya. എന്ന തബീത എന്നൊരു വ്യക്തിത്വത്തെ പറ്റി വിശുദ്ധ വേദപുസ്തകത്തിൽ പറയുന്നുണ്ട്. ஆனால் தபீத்தாள் என்கிற ஒரு மனுஷியை குறித்து பரிசுத்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோப்பா എന്ന സ്ഥലത്തെ തബീത എന്ന് പറഞ്ഞ വ്യക്തി, யோப்பா என்கிறதான பட்டணத்திலே தபீத்தாள் என்கிற சீஷி, അവരുടെ പേര് പേടമാണെന്ന അർത്ഥം. அவளுடைய பெயர் ஆமென் ஸ்தோத்திரம் மான்குட்டி என்று சொல்லப்படுகிறது. അവൾ മരിച്ചു കിടന്നിട്ടും அவள் மரித்து கிடந்தும் പത്രോസിനെ ജനം വന്ന് പറയുക അവളെ ജീവിപ്പിച്ചു തന്നേ പറ്റത്തുള്ളൂ. பேதுருவினிடத்திலே ஜனங்கள் கடந்து வந்து சொல்லுகிறார்கள் அவளை உயிரோடு எழுப்பி ஆக வேண்டும். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. അവൾ തുന്നിക്കൊടുത്ത വസ്ത്രം എടുത്തിട്ട് പറയുകയാണ് ഇവളെ ഞങ്ങൾക്ക് ജീവിപ്പിച്ചു കിട്ടണം. அவள் தைத்து கொடுத்ததான வஸ்திரங்களை எடுத்து காட்டிக்கொண்டு சொல்லுகிறார்கள் இவள் எங்களுக்காக உயிரோடு எழுப்பி ஆக வேண்டும். എന്താണ് തബീത ഇത്ര സ്വഭാവമുള്ളത്? ஏன் இவ்வளவு வித்தியாசமான குணாதிசயம் தபீத்தாளுக்குள் இருக்கிறது? അവൾ ജീവിച്ചിരിക്കുമ്പോൾ സൽപ്രവൃത്തിയിൽ അവൾ തികഞ്ഞവരായിരുന്നു. அவள் வாழ்ந்திருந்த காலகட்டத்திலே நற்கிரியைகள் செய்கிறதிலே அவள் தேறினவளாயிருந்தாள். അവൾ ജീവിച്ചു തീർക്കുകയല്ല ചെയ്തത്, அவள் வாழ்ந்து முடித்தாள் என்று சொல்லப்படவில்லை. അവൾ മറ്റുള്ളവർക്ക് വേണ്ടി അവളുടെ ജീവിതം ഉരിഞ്ഞു വെച്ചവളായിരുന്നു. அவள் மற்றவர்களுக்காக அவளுடைய வாழ்க்கையை ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் தனக்கென்றல்லாமல் வெற்றியாய் வெளிப்படுத்தி கொடுத்தவளாய் பார்க்கிறோம். അങ്ങനെ ഒരാൾ ദേശത്ത് ജീവിച്ചിരിക്കുന്നു എന്ന നാട്ടുകാർക്ക് എന്തെങ്കിലും നമ്മെ പറ്റി ബോധത ഉണ്ടാകണം. நாம் எதற்காக தேசத்திலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஆமென் இந்த தேசத்தில் உள்ளவர்களுக்கு நம்மை குறித்து ஒரு நோக்கம் அவர்களுக்கு வெளிப்பட வேண்டும். നീ മരിച്ചു പോയാലും പറയണം ഇന്ന വർഷത്തിൽ ഇന്ന ആൾ ഈ ദേശത്ത് ജീവിച്ചിരുന്നെന്ന്. நீ மரித்து போனாலும் சொல்ல வேண்டும் இந்த வருஷத்திலே இந்த நபர் இந்த தேசத்திலே உயிரோடு வாழ்ந்திருந்தார் என்று சொல்ல வேண்டும். നിന്റെ പ്രവൃത്തിയാൽ ഒരു മുദ്ര അമ്മ കാലഘട്ടത്തിൽ പതിയപ്പെടണം. உன்னுடைய கிரியையானது உன்னுடைய செயல்பாடுகளானது ஆமென் இந்த காலகட்டத்தில் ஒரு முத்திரையாய் பதிக்கப்பட வேண்டும்.